நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார். எவ்வளவோ ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் கேட்கல. கராடு சுத்தமாக கருப்பாக இருக்கணும். அந்த ஆட்டுப்பால் வந்து டெய்லி ஒரு டம்ளர் காலையில் வெறுவத்தில் கறந்தோன்னா அப்படியே குடிக்கணும். இப்போ மழை இல்லாதனால மேவு இல்லை, கஷ்டம்தான். தண்ணி இல்லை, வெய்ய நேரத்துக்கு வீட்டுக்கு போய் அடைச்சி வச்சுருவோம். சாப்பாடு குழம்பு இதெல்லாம் மிச்சமானதெல்லாம் ஆட்டுக்கு ஊற்றுவோம். நம்ம ஆடு நம்ம வீடு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். வேற ஆட்டோடய சேராது, சேர்ந்தாலும் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது வந்து நம்மளுக்கு எல்லாம் சைட்டாக இருக்கிறங்காட்டி தெரியுது. இப்போ டவுனுக்குள்ளே இந்த மாதிரி பண்ண முடியாது. இது கிராமமாக இருக்கிறங்காட்டி எங்களுக்கு இதுதான். எப்படி வருஷம் 365 நாள் எங்களுக்கு லீவு கிடையாது. யார் என்ன ஆனாலும் எங்க மேட்சலுக்கு வந்தே ஆகும். நீங்க தான் ஓனரமா? ஓனரமாக்கு எதுக்கு லீவு? ஏங்கம்மா ஆடு கூப்பிட்டா வருங்களா? எல்லாமே வரும். எங்க கூப்பிடுங்க பாப்பா. யாரு வந்துடும், சும்மாவே வானாலும் வந்துடும். வா வா போல வா, வீட்டுக்கு போல வாங்க. அவ்வளோதான். நம்ம குழந்தைங்க கூட சொன்னபடி நீங்க என்ன கொடுப்பீங்க அதுக்கு? இப்போ பொக்குன்னு போச்சு இல்ல. நாங்க குழந்தை கேக்குதோ இல்லையோ, அதுக்கு நல்லாவே சொன்னபடி கேக்கு. செல்லப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். ஒரு அம்மா அங்கே பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடு வளர்க்கும் தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ மேய்ச்சலில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகள் வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேரும்? கே சாவித்திரி. களப்பறிக்கு போவோம். அங்கே வந்து ஆட்டு கொஞ்சம் பில்லு கொண்டு வருவோம். காலையில் நேரத்தில் அவுத்து விடுவோம் ஒரு 9 மணிக்கு. இல்லை இப்போ மழை இல்லாதனால மேவு இல்லை, கஷ்டம்தான். தண்ணி இல்லை, காலையில் ஊற்றுட்டா மதியம் வெய்ய நேரத்துக்கு வீட்டுக்கு போய் அடைச்சி வச்சுருவோம். புழு தண்ணி ஏதாவது வீட்டில் ஊற்றுவாங்க. புழு தண்ணி சாப்பாடு குழம்பு இதெல்லாம் மிச்சமானதெல்லாம் ஆட்டுக்கு ஊற்றுவோம், சாப்பிட்டுக்கும். எத்தனை செம்பரி ஆடு வச்சுருக்கீங்க? செம்பரியார் நம்மளது ஒரு 10 உருப்படிக்குது. இன்னொரு அம்மாவது அந்த அம்மாவது அவங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 உருப்படிக்கு மேலே இருக்குங்க. 20 உருப்படி. இப்போ செம்பரி ஆடு இருக்குன்னா வெள்ளாடு முன்னாடி வழிகாட்டிகிட்டே போகும், செம்பரி ஆடு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதே மாதிரி வெள்ளாடு வச்சிருக்கீங்க? ஒரு வெள்ளாடு இருக்கு. அதுதான் என்னது? எதுக்காக அந்த ஒரு வெள்ளாடு வச்சிருக்கீங்க? அது வந்து செம்பரியாடு பயப்படாது. நான் இப்போ நாய் வந்துச்சுன்னா பயந்துரும், வண்டி வந்துச்சுன்னா விலக தெரியாது. அது கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் வீட்டுக்கு. அந்த மாதிரி விலைக்கு போயிடும். அப்புறம் இது வந்து நம்ம பட்டி தான் அப்படின்னு பண்ணி வீட்டுக்குள்ளே சேர்க்கும். இது கரெக்டாக போய்க்கும். அப்புறம் அதே போல் அந்த செம்பரியாடு புரிஞ்சுக்கும். என்னென்னா இப்போ ஒருவேளை வெள்ளாடு நீங்கள் வச்சுக்கல, செம்பரியாடு தான் வச்சுருக்கீங்கன்னா அதனுடைய பாதையும் அதனுடைய செயல்பாடும் எப்படி இருக்கும்? எப்படின்னா அது நான் முன்ன இருந்து வச்சிருக்கிற ஆடு வந்து வயசான ஆடு வந்து நல்லா புரிஞ்சுக்கும். என்னது குட்டி போட போட குட்டிகளுக்கு தெரியாது, அதை திருப்பி கூட்டிகிட்டு போய் பட்டிக்குள்ளே விட்டுரும். நம்ம ஆடு நம்ம வீடு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். வேற ஆட்டோடய சேராது, சேர்ந்தாலும் பிரிஞ்சு வந்துடும். அது வந்து நம்ம ஆட்டுக்கூட வந்துடும். செம்பரியாடுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? ஒரே இனமாக இல்லாமல் அதுலேயும் பிரிவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து குரம்பையாடு. மந்தையாடுங்கிறது வந்து வெள்ளை கருப்பு கொம்பு திரிவு வர்றது, அது வந்து குரம்பையாடு. இது வந்து செம்பலியாடு. எத்தனை ஆடுகளாக இந்த ஒரு ஆடு மேய்க்கும் தொழில பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நாங்கள் வந்து அம்மாட்ட இருந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது. அம்மாங்க வந்து அந்த காலத்தில் காட்டில் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி ஆடு ஒட்டி மேய்ச்சி தான் எங்களையெல்லாம் காப்பாற்றினாங்க. அவங்களை போல நாங்கள் எங்கள் பசங்க படிக்கிறாங்க, நாங்கள் ஆடு முட்டி மேய்ச்சிட்டு இருக்கிறோம். 2 பசங்க இருக்குது. ஒருத்தர் காலேஜ் இந்த வருஷம் சேர்த்திருக்கிறோம், ஒருத்தர் 9வது படிக்கிறான். இப்போ பட்டியாடு வளர்க்குறதெல்லாம் நீங்கள் பட்டியாடு தான் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? பட்டி போட்டு இதே பரநாடு பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பரன் மேலே வந்து ஆடு வச்சு தெரியும், பார்த்துருக்கோம் நிறைய. இப்போ நீங்கள் வந்து பரன் மேல் வைக்காமல் நிலப்பரப்புலேயே நீங்கள் வந்து ஆடுகளை வச்சுருப்பீங்க. பட்டி வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் ஆட்டுப்பட்டி போட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் மேய்ச்சலுக்கு விடும்போது இந்த புட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சு போய் இருக்குது. அப்போ அது எப்படி மேயுது? அது மேய்ச்சலை நான் பார்க்குறேங்க, அது எப்படி தேடி தேடி மேயுங்களா? ஆமாங்க, ஒவ்வொரு துளி கொஞ்சம் பெருசாக்குது, பச்சை பில்லு அது ஒரு கண்டுபிடிச்சி மேயுது. இனி நாளாக அந்த வேறையும் சாப்பிட்ரும். வேற வழி இல்லை, இதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கும். அவ்வளோதான் மேய்ச்சல். வேற என்னென்ன தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? வேற அதான் புழு தண்ணி. ஏதாவது வீட்டுக்கு வச்சுக்குவோம், பக்கெட் வச்சுக்குவோம். சரிம்மா. அவங்க கழு தண்ணி, சாப்பாடு குழம்பு காய் மிச்சமாகிறது அந்த மாதிரி எல்லாம் போட்டுருவாங்க. அப்புறம் நாங்கள் லோட்டரி புண்ணாக்குன்னு, அப்புறம் பச்சை நெல்ல தவிடு, அப்புறம் கோதுமை தவிடு எது கிடைக்குதோ நாங்கள் அப்போதைக்கு 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்து அப்போதைக்கு போட்டுக்குவோம். ஒன்றும் இல்லைனாலும் பசு தண்ணி குடிச்சுக்கும், தண்ணி வைரம் குடிச்சுக்கும். ஓகே. வேற ஏதாவது வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள், பழைய சோறு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பீங்களாமா? அதெல்லாம் கரைச்சி வைக்கணும். பச்சையை வச்சாலும் சாப்பிட்டாலும் வயிறு உப்பி செத்துரும். அரிசி ஒரு நேரமே சாப்பிட்டாலும் வயிறு உப்பிரும். அதெல்லாம் கஷ்டம்தாங்க. நாங்கள் டாக்டர் மூலியமா கூப்பிட்டு ரெடி பண்ணிக்கிறது தான். இப்போ வெள்ளாட்டு பால் வந்து ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பாலாக கருதப்படுது. அதே போல் நம்ம செம்மறி ஆட்டு பாலும் மருத்துவ குணம் இருக்குங்களாமா இதில்? ஆமாங்க, இருக்கு. வெள்ளாட்டுப்பால் வந்து வயிற்றுல அல்சர் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணும், மஞ்சக்காமலை ரெடி பண்ணும். அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் விட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் இருந்துச்சுன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கறந்து கொடுப்போம். அது வந்து ஆட்டுக்கு பார்த்தாதனால, குட்டிகளுக்கு பார்த்தாதனால கறப்பறதில்லை.
இந்த செம்பரி ஆட்டு பால் வந்து குட்டிகளுக்கு மட்டும்தான் சரியா இருக்குங்க. அது செம்பிளியால குடிக்க முடியாது. ஓகே. ஓ, நீங்க பாலே கறக்க முடியாதுங்கிறீங்க. வெள்ளாட்டுல கூட கறக்கலாம். வெள்ளாட்டுல கறந்துக்கலாம். அது நிற்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆடெல்லாம் இருந்தது, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ வெள்ளாட்டு பாலில் வந்து நம்ம மருத்துவ குணம் மிக்கது. ஆனால் ஒரு டம்ளரில் தான் குடிச்சு குடிப்பாங்க. ஆமாங்க, அவ்வளோதான் கிடைக்கும். அவ்வளோதான். ஒரு டம்ளர்னா இவ்வளோ நோண்டு இருக்கு. அதுல எவ்வளவோ மருத்துவம் இருக்கு. எங்க அப்பா உயிரெல்லாம் காப்பாத்திருக்கு. மஞ்சள் காமால வந்து அப்பா ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாரு. ஒரு வெள்ளாட்டு பால் கறந்து விட்டு அப்பாவெல்லாம் காப்பாத்திருக்கு. எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் கேட்கல. அல்சரு மஞ்சள் காமலை ரெண்டும் சேர்ந்து வந்து கராடு சுத்தமா கருப்பா இருக்கணும். அந்த ஆட்டுப்பால் வந்து டெய்லி ஒரு டம்ளர் காலையில வெறுவத்தில் கறந்தோன்னா அப்படியே குடிக்கணும். கண்டிப்பா அந்த மஞ்சள் எடுத்துரும். அது டக்குன்னு கேட்கும். ஓ, நல்ல விஷயம். வயிற்று புண்ணுக்கு சுத்தமா ஆறிடும். இப்போ 3 லேடிஸ் சேர்ந்து ஒட்டுக்கா மேய்க்கிறீங்க இல்லைங்களா? தனித்தனியா ஒரு பிட்டு பிட்டா வச்சுக்குவோம். இதுல 3 மேப்பாடு இருக்குதுங்க. 3 மேப்பாடு, 2 மேப்பு பாருங்க. எங்களுக்கு ஒரு மேப்பு. உங்களுக்கு எத்தனை ஆடு இருக்குங்கம்மா? எங்களுக்கு 41. 41 ஆடு வச்சிருக்கீங்க. சார் 41 ஆடு எப்படி நீங்க வளர்க்குறீங்க? ஒரு பட்டி பெருசா வச்சிருக்கீங்களா எப்படிமா? பட்டி ஏதோ எங்களுக்கு இருக்கிற இடத்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். கம்பி மாதிரி கம்பி வேலி போட்டு உள்ள பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறோம். ஓ, டெய்லி மேய்ச்சலுக்கு வருவோம் 2 நேரமும், காலையில நேரமும் சாயந்தரம் நேரம் 2 நேரம் மேய்ச்சலுக்கு வந்து. உள்ளதா இல்லையே? உள்ள வரம்பு இருக்குதான், தண்ணி தான், புண்ணாக்கு அப்படின்னு பண்ண முடியும். வேற வழியே இல்லைங்கிறீங்கம்மா? வழியே இல்லைங்க ஆட்டுகளுக்கு. ஏதோ மழை வந்தா மட்டும்தான். மழை வரலன்னா அப்புறம் இன்னும் உங்களுக்கு சுத்தம் பண்ணணும். இப்படிதான் நீங்க மேய்ச்சிக்கிறீங்க. இந்த ஊர்ல நல்லா பொசையல் இருக்குங்களே, மழை பெய்யாம? மழை பெய்யாம எங்கேயும் தோட்டத்துல தண்ணி இருக்கிறவங்களுக்கு இருக்குது. சைட்டுக்குள்ள எப்படி இருக்கு? அது அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் பச்சை பொசையல் இருக்குது. மேட்டுப்பாளைய ஏரியா வந்து ஆத்து ஓரத்தினால இருக்கும். இது வந்து மேட்டு பகுதினால தண்ணி கம்மியா இருக்கு. மாத்திருது இல்லைங்களா? மழை பெஞ்சிச்சுன்னா இருக்குங்க. மழை இல்லாதங்காட்டி இப்போ ஒரு லாபகரமா இருக்குங்களாமா இந்த தொழில்? ஆமாங்க, இது இருக்கிறங்காட்டி அப்புறம் நாங்க இதை பார்த்து கிராமங்க தோட்டத்துல மட்டும்தான். அப்போ இது வந்து நம்மளுக்கு எல்லாம் சைட்டா இருக்கிறங்காட்டி தெரியுது. இப்போ டவுனுக்குள்ள இந்த மாதிரி பண்ண முடியாது. இது கிராமமா இருக்கிறங்காட்டி எங்களுக்கு இதுதான். அதாவது செம்மறி ஆடுலயே பல இனங்கள் இருக்குது. நீங்க வளர்த்துறது என்ன இனங்க? நாங்க வளர்த்துறது இதுதான் சுத்தமான செம்பிளி ஆடு, குறும்பை ஆடு. இன்னும் இதுதான் செம்பிளி. இன்னொன்னு வர்றதா குறும்பை. அந்த கம்பளி மாதிரி இருக்கும் பாரு, அதுதான் குறும்பை. இது பேரு செம்பிளி ஆடு. இதுதான் ஒரிஜினல் செம்பிளி. இதுதான் ஒரிஜினல் செம்மறி ஆடு. ஒரு சிலதெல்லாம் வெள்ளாடு மாதிரியே இருக்கும் செம்பரி ஆடுல. அதுவும் இருக்குது. அப்புறம் கம்பளி மாதிரியே இருக்கும் தெரியுங்களா? அது குறுமை ஆடு அந்த மாதிரி இருக்குது. இதுதான் சுத்தமான செம்பளி ஆடு. இதுல தோல்லாம் என்னம்மா பண்ணுவாங்க? அது ஏதாவது தெரியுங்களா உங்களுக்கு? இது முதல்ல எல்லாம் செருப்புக்கு யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ ட்ரம்ஸுக்கும் யூஸ் ஆகுறது இல்ல. அதை பத்தி தெரியாது. நாங்க ஆட்டை வித்துருவோம், அவங்க கொண்டு போய் என்ன பண்றாங்கங்கிற விஷயம் தெரியாது. எல்லா பார்ட்ஸுமே எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கு. ஆனா இப்போ தோல் வந்து முதல் செப்பலுக்கு யூஸ் ஆச்சு. இப்போ இதுக்கு பயன்படுத்துறதுன்னு தெரியல. நீங்க 41 ஆடு எந்த மாதிரி முறைகளை நீங்க கையாளுறீங்க வளர்க்குறதுக்கு? மேய்ச்சலுக்கு மட்டுமே தான், மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. டெய்லியுமே எப்படி வருஷத்துல 365 நாள் எங்களுக்கு லீவு கிடையாது. வந்தே தான் ஆகணும். மழை இருந்தாலும் வரணும், வெயில் இருந்தாலும் வந்துதான் ஆகணும். டெய்லி 2 நேரம் மேய்ச்சலுக்கு வந்தே ஆகணும். தண்ணி அப்புறம் புண்ணாக்கு இந்த மாதிரி தாங்க, வேற எதுவும் இல்லை. எப்படிங்கம்மா அது ஆட்டை வந்து நல்லா பெருசு பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஆடு வந்து ஈன்றுச்சு, அந்த குட்டியை வெயிட் அதிகமாகிறதுக்கு நீங்க இந்த மேய்ச்சல் மட்டும் தானே? மேய்ச்சல் மட்டும்தான், இயற்கை மட்டும்தான். மற்றபடி வேற எல்லாம் எதுவும் கிடையாது. எதுவுமே நீங்க ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி மட்டும் ஆட்டுகளுக்கு டாக்டர் வர சொல்லி போட்டுக்குவோம். கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட போய் போட்டு வருவோம். அதே மற்றபடி எல்லாம் வேற எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இல்லைங்களா? குட்டிகளுக்கு உள்ளேயே விட்டுருவோம். மேய்ச்சல் கொண்டு வர மாட்டோம். ஒரு 2 மாசத்துக்கு அது ஆடு விட்ட பால் குடிச்சிட்டு பச்சை பிள்ளைகளை கொண்டு போய் கட்டி மேய்ப்போம். அதான் மற்றபடி எல்லாம் வேற எதுவும் கிடையாது. இதேதான். வருஷத்துல 365 நாள் எங்களுக்கு லீவ் இல்லை. இது ஒண்ணுதான் முதல். யார் என்ன ஆனாலும் எங்க மேய்ச்சலுக்கு வந்தே ஆகும். லீவே இல்லைங்கிறீங்க? லீவே கிடையாது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் நாங்க கொடை பிடிச்சிட்டு ஆடு மேய்ச்சே தான் ஆகும். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க தான் ஓனரம்மா. அப்புறம் எதுக்கு உங்க ஓனரமாக்கு எதுக்கு லீவு? ஏங்கம்மா இப்படிதான் நாங்க எல்லாம் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்குவோம். அவங்களுக்கு ஒரு ஜோலினா நாங்க பாப்போம், எங்களுக்கு ஒரு அவங்க பாத்துக்குவாங்க. எங்களுக்குள்ள நாங்களே சப்போர்ட் பண்ணிக்குவோம். உங்களுக்குள்ள நீங்களே சப்போர்ட் பண்ணிக்குவீங்க. தொழிலோட ரகசியமே வச்சுக்கலாம் இல்லைங்களாமா? செம்பரி ஆடுகள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுமா? பிரச்சனைன்னு பார்க்கும்போது அதுல என்ன நோய்கள் என்னென்ன மாதிரி தான் அதிகம். அப்புறம் மற்றபடி வேற எல்லாம் இல்லை. அது வந்து மானு மயில் அதுல இருந்தே உற்பத்தி ஆகுது. அதனால அது செம்மறி ஆட்டுக்கு நாங்க இப்படி சைட்டுக்குள்ள வரங்காட்டி வரும். அப்புறமா அரிசி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வகுறு உப்போம். அதை குழந்தை பார்க்குற மாதிரியே தான் நாங்கள் பார்த்தாகும். அதுதான் மொத்தத்தில் அந்த 42 உருப்படிக்கு நாங்கள் தான்
எல்லாமே. ஓகே. நீங்க வந்து எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 4 ஆண்டா பண்ணிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே நான் மில்லுக்கு தான் வேலைக்கு போயிட்டு மில்லுக்கு வேலைக்கு போனா நம்ம லங்ஸ்ல எல்லாம் போய் டஸ்ட் கட்டிக்கும். ஆமாங்க. நிறைய பிரச்சனைகளை ஆமாங்க. சந்திக்க எனக்கு பிளட் இல்லாம தான் நான் இந்த இதுக்கு வந்தேன். ஓ. ஆமா. ஆடு கூப்பிட்டா வருங்களா? எல்லாமே வரும். எங்க கூப்பிடுங்க பாப்பா. தலையை எடுத்து கொடுப்பா. யாரும் வந்துரு, சும்மாவே வானாலும் வந்துரும். வா வா போலாம், வா வீட்டுக்கு போலாம், வாங்க வாமையில குழந்தைங்களாட்ட அவ்வளவுதான். நம்ம குழந்தைங்க கூட சொன்னபடி நீங்க என்ன கொடுப்பீங்க அதுக்கு? இப்ப பொக்குன்னு போச்சு இல்ல. நாங்க வளர்த்துற குழந்தைங்க கேக்குதோ இல்லையோ இது நல்லாவே சொன்னபடி கேக்கு. இப்ப எல்லாம் வந்துருச்சு, என்ன கொடுப்பீங்க? எங்களையில யாரும் வந்து அவ்வளவா தொடம் போட முடியாது. அதே பாரு கடாய் ஒண்ணு இருக்குது பாரு. எதுங்க? கடாய் எல்லாம் ஆட்டுக்குள்ள போன வச்சிருக்கோம். ஓ அதுவா? ஆமா. அதான் கடாய் இல்லைங்களாமா? அதுதான் எங்களுக்கும் பாதுகாப்பு. கிட்ட வந்தா கடிக்கு போயிரு. ஆனா யாரும் வந்து ஒரு பொருளை தொட முடியாது. ஓ அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் இல்லைங்களா? பிசரை வாங்கிட்டு ஓடிடும். எங்க தவிர வேற யாரும் தொடவெல்லாம் முடியாது. சரி, நீங்க 4 ஆண்டுகள்ல எத்தனை ஆடுகள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 14 தாங்க சார். 14 ஆடு தான் நான் வாங்கினது. முதல்ல நான் வாங்கின பொருளே அதுதான். இப்போ எத்தனை ஆடுமா கொண்டு வந்தீங்க? இப்போ என்னுடைய மேய்ச்சலுக்கு 46 ஆடு இருக்குது. 46 குட்டி எல்லாம் உள்ள இருக்குது. அதுபோல 40 ஆடு. ஓகே. பெண்கள் வந்து இந்த தொழிலை வந்து தைரியமா பண்ணலாங்களா? தைரியமா பண்ணலாம் சார். இந்த செம்மறி ஆடு நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களாம்மா? வியாபாரம்லாம் எப்படி பண்றீங்க? உங்க வியாபாரம் வந்து அம்மாங்களே அப்பாங்களே யாரோ வர சொல்லி தான் நாங்கள் கொடுப்போம். அவங்க தான் விற்று கொடுப்பாங்க. எங்கெங்க நீங்க இதை விற்பனைக்கு கொடுக்குறீங்கம்மா? விற்பனைக்கு வருவாங்க, அவங்களே வருவாங்க. அவங்க மேட்டுப்பாளையம், காரமடை அந்த மாதிரி வருவாங்க. ஓ மேட்டுப்பாளையம், காரமடை அந்த மாதிரி அவங்களே வந்து கேட்பாங்க. அப்போ நாங்கள் பேச மாட்டோம், அப்பா அம்மா வருவாங்க. இல்லைன்னா பெரியவங்க இன்னொருத்தரை கூப்பிட்டு நாங்கள் வேலை பேசி அவங்க தான் கொடுப்பாங்க. 1 கிலோ வந்து என்ன ரேட்டுங்கிற மாதிரி நீங்கள் விற்பீங்க? அது வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியாது. நம்ம போய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் ரேட்டு தெரியும். அது எப்படி கொண்டு வராங்க தெரியும். நம்மகிட்ட அவங்களும் ஒரு 1000 ரூபாக்குள்ள அவங்களுக்கு பெட்ரோல் செலவு, அவங்க கொண்டு போய் அறுப்பு செலவு எல்லாம் பார்த்துட்டு தான் எங்ககிட்ட வாங்குவாங்க. கிலோ எடை போட்டெல்லாம் நாங்கள் தர மாட்டோம். பிடிச்சி பார்த்து வியாபாரம் பண்ணி அவங்க பண்ணிக்குவாங்க. ஓகே. இதில் உங்களுக்கு வருட வருமானம், நான் மாத வருமானம்னு சொல்ல முடியாது, இது வருட வருமானம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? எப்படின்னு தெரிய சொல்ல முடியாது. குட்டியெல்லாம் பெருசானா தான். இல்லைன்னா இப்போ மழைக்கு சீசன் கிளைமேட் மாறுதுன்னா அந்த கிளைமேட்டு குட்டியெல்லாம் இறந்துரு. ரொம்ப கஷ்டப்படாதான். ரொம்ப சிரமமான ஒரு தொழில். ஆமாங்க, ரொம்ப இப்போ ஈஸி இல்லை. இந்த வாட்டி எங்களும் ஒரு 5-6 குட்டியெல்லாம் இறந்துருச்சு. மழை நல்லா பெய்யுதுங்கம்மா. இப்போ மழை சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த புல்கள்லாம் நல்லா பச்சை பசையில் நல்லா இந்த அளவுக்கு ஒசரமாக வளர்ந்துருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் மேய்ச்சலுக்கு சிரமம் இருக்காதுங்களா? அப்போ சிரமம் இருக்காது. ஆட்டுக்கு வயிற்றால போகும். ஏங்கம்மா? அது வந்து புல் வந்து பச்சை அதிகமாக சாப்பிட்டா அதுக்கு வயிற்றால போயிடும். நாங்கள் பூச்சி மருந்து வந்து கவர்மெண்ட்டில் தருவாங்க. இல்லைன்னா நான் காசு போட்டு வாங்கிட்டு வந்து மாதம் மாதம் ஊற்றிடுவோம். அது இலவசமாகவே நம்ம மருத்துவங்களுக்கு அது வந்து மருத்துவ குணம் தான். வயிற்றுக்குள்ளே வயிற்று பூச்சி நம்ம எப்படி பூச்சி மாத்திரை சாப்பிட்றோம் அந்த மாதிரி எதுகளுக்கு கொடுக்கணும். சரி, ஒரு செம்பரி ஆடு நம்ம வளர்க்கணும், ஒரு பட்டியை ஆரம்பித்து நம்ம ஒரு ஆடு வளர்க்கணும்னா என்னென்ன மாதிரி முறைகளை நம்ம கையாளணும்? முறைகள் வந்து மெயினாக பட்டி அடைக்கிறதுக்கு பக்கம் வந்து பக்குவமாக வச்சுக்கணும், சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும். உணிவை பிடிக்கும், உனி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தண்ணி எல்லாமே எதுவுமே பூச்சி புழு எதுவும் உலகாமல் பார்த்து ஊற்றணும். ரொம்ப கவனமாக பார்த்து. ஆமாம், எப்படி ஒரு குழந்தைய நம்ம எப்படி வளர்த்துறோமோ அதே மாதிரி தான் ஆடுகளும் வளர்க்கணும். சரிங்க. இது இங்கே நம்ம ஏரியாக்குள்ள செம்பரி ஆட்டு கறி கிடைக்குதுங்களாம்மா? தெரியலையே. நீங்கள் வெள்ளாட்டு கறி தான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அப்பா அம்மா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அதனால நீங்கள் வெள்ளாட்டு கறி சாப்பிடுவீங்க. வெளியே வந்து இது போகுது இல்லைங்களா? இந்த ஒரு தொழில் ஒரு லாபகரமாக நீங்கள் கருதுறீங்களா? தொழில இது வந்து எப்படின்னா நம்ம கைக்குள்ள காசு மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். அவசர ஆத்திரத்துக்கு ஆகாது, ஏதோ ஒரு நடைக்கு ஆகுது. சரிங்கம்மா, உங்களோட ஒரு பிஸி ஷெடியூலில் ஆடு மேய்க்கும் தொழிலை பற்றி நம்மகிட்ட விரிவாக சொன்னீங்க. மிக்க நன்றிம்மா. சரி, ஓகே. இந்த செம்பரி ஆடு வளர்க்குறத பார்த்திங்கன்னா ஒரு மேய்ச்சலை விட்டுருக்கக்கூடிய ஒரு காணொலியும் அவங்க எப்படி இந்த ஆடுகளை வளர்க்குறாங்க, அதை எப்படி வந்து மகசூல் எடுக்கிறாங்க, அந்த ஆடுகள்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன, இது எந்த மாதிரி ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி இந்த ஆடு வளர்க்கும் தொழிலை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காணொலியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தடுத்த காணொலி வழியாக நீங்கள் என்ன சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.